हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. ராதாகிருஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் நாம் நவன் கௌரி கோயில்களை பத்தி பார்க்க போறோம். இது கௌரி யாத்திரைன்னு அங்க பண்றா 9 கௌரி கோயில்கள் இருக்கு. விசேஷமா இத அமாவாசை கழிஞ்ச திருத்தியிலையும் பண்ணுவா, நவராத்திரி சமயத்திலையும் பண்ணுவா, இல்லைன்னா நித்தியப்படி பாராயணத்துல இந்த நவகௌரிய ஸ்மரிச்சுப்பா. இதுல முதல்ல எடுத்த உடனே முக நிர்மாலிகா கௌரி அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரேக்ஷ தீர்த்தம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த கோப்ரேக்ஷ தீர்த்தத்துல நீராடிட்டும் இந்த முக நிர்மாலிகா கௌரிய வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டனா காய் காட் அப்படின்னு கேட்டுன்னு போகணும். அந்த காய் காட்ல ஹனுமான்ஜி டெம்பிள் அங்க இருக்கு இந்த கோயில். இந்த மச்சோதரிக்கு பின்னாடி இருக்கு இந்த காய் காட். அது வரைக்கும் ரிக்ஷால போயிடலாம். அதுக்கப்புறம் வழி கேட்டு நடந்துட்டு போகணும். பொதுவா அந்த ஊருக்காரா நம்ம போறவா இந்த நவகௌரி கோயில் போகணும் அப்படின்ட்டு போயிட்டு வந்துடலாம் ஒரே நாள்ல. அந்த ஊருக்காரா என்ன பண்றானா, இந்த மார்ச் ஏப்ரல் மாசத்துல வரும் இல்லையா இந்த சைத்திர நவராத்திரின்னு சொல்லிட்டு, அப்போ விசேஷமா இந்த கோயில் இந்த நவகௌரியும் போய் அவ பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பா. இந்த கோயில் செவ்வாய் தோஷம் இருக்கு கடுமையா, அப்புறம் கல்யாணம் ஆறுது தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்றவ இந்த கோயிலுக்கு இந்த அம்பாளை பார்த்து தரிசன மாத்திரேன ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனான்னா அவளுக்கு உடனே திருமணம் ஆயிடும் அப்படின்றது வடக்கத்தியக்காரர்களுடைய நம்பிக்கை. இந்த கோயில் காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் இருக்கும். சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். 2 வேளையும் ஆரத்தி நடக்கும். இந்த கோயில் ரொம்ப பிரசித்தமான கோயில். 2வது ஜேஷ்ட கௌரி. இந்த ஜேஷ்ட மாதம் வருது இல்லையா, மே 20லேருந்து ஜூன் 20, அதாவது அமாவாசைக்கு அப்புறமா வர 8வது நாள் சுக்லபக்ஷ அஷ்டமி அன்னைக்கு இந்த ஜேஷ்ட கௌரிய வருஷத்துல ஒரு நாள் ரொம்ப அமக்களமா உட்கார கொண்டாடுவா. இது சாட்சாத் சிவபெருமானே தன்னுடைய வாயால சொல்லியிருக்கார். அன்றைய தினம் ஜேஷ்ட கௌரிய வழிபாடு பண்ணணும்ன்றத. அது என்ன அப்படின்னா, ரொம்ப துர்பாக்கியமான நிலைமையில ஒரு பெண் இருந்தா அவ அந்த துர்பாக்கியம் போறதுக்காக இந்த ஜேஷ்ட கௌரி சன்னதிக்கு போய் உள்ளார்ந்த அன்போட மிகவும் பக்தியோட வழிபட்டா அவ சௌபாகியவதியா ஆயிடுவா அப்படின்றது ஐதீகம். மேலும் காசிக்கு வரவா இந்த ஜேஷ்ட கௌரிய தரிசன மாத்திரேன வாழ்க்கையில உயர்ந்த நிலை உன்னத நிலையை அடையிறா அப்படின்றது சாட்சாத் சிவபெருமானுடைய வாக்கு. இந்த வசந்த நவராத்திரி போது ரொம்ப கொண்டாட்டமா இந்த அம்பாளை 2வது நாள் அன்னைக்கு அந்த ஊருக்காரா போய் தரிசனம் பண்ற வழக்கம். எங்க இருக்கு இது அப்படின்னா, மைதாகின்னு சொல்லி கேட்டுன்னு போயிடணும் ஆட்டோ ரிக்ஷால. அங்க இந்த சப்தசாகர் மொஹல்லா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் இந்த கோயில் இருக்கு. எதுல வேணா ஆட்டோ காரு எதுல வேணா நம்ம இந்த மைதாகின் போயிடலாம். மைதாகின்ல இருந்து நடந்தே போயிடலாம் இந்த கோயிலுக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் தான். கோயில் ஆனா நாள் முழுவதும் திறந்திருக்கும். காலையிலயும் சாயங்காலத்திலயும் ஆரத்தி இங்க நடக்கிறது. சிறப்பு வழிபாடுகளும் நடக்கும். அப்பப்போ அந்த ஊர் பெண்கள்லாம் சேர்ந்துண்டு மகிழா மண்டலி எல்லாம் சேர்ந்துண்டு அங்க பஜனை பண்ற வழக்கமும் உண்டு. அதுக்கு அடுத்தது சௌபாகிய கௌரி. 3வது சௌபாகிய கௌரி. இது ஞானவாப்பில குளிச்சுட்டு இந்த சௌபாகிய கௌரிய நமஸ்காரம் பண்ணா வாழ்க்கையில எல்லா விதமான சௌபாகியங்களையும் அடையலாம் அப்படின்றது. அமாவாசைக்கு 3வது நாள் வர இந்த சுக்லபக்ஷ திருத்திய அன்னைக்கு இந்த கௌரி யாத்திரையை
பொதுவாகவே அந்த திருத்தியையில தான் இந்த கௌரி யாத்திரை பண்றா. அது வந்து ரொம்ப விசேஷமா சௌபாகிய கௌரி. இது எங்க இருக்கு அப்படின்னா, இது ஆதி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, அங்கதான் இருக்கு. இந்த பஞ்ச் பட்டக் அப்படின்ற இதுலேருந்து சவுக் போற வழி, அங்க வந்து இந்த ஃபூல் மார்க்கெட் இருக்கும், பூ மார்க்கெட். அந்த ஃபூல் மார்க்கெட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் படி ஏறி போனா ஒரு மைதானம் தென்படும். அதுக்கு உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்க இந்த சௌபாகிய கௌரிய பார்க்க கிடைக்கும். இதே வசந்த நவராத்திரியின் போது இந்த சௌபாகிய கௌரியையும் பக்தர்கள் ரொம்ப அன்போடு வழிபடுற கோயில் இது. இது காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். சாயங்காலம் 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் கோயில் கதவு திறந்திருக்கும். சில சமயத்தில் கோயில் மூடி இருந்தாலும் அந்த கம்பி கதவு வழியாக நாள் பூராவே அம்பாளை வழிபடலாம். அதுக்கடுத்தது 4வது சிங்கார கௌரி. இந்த சிங்கார கௌரி வந்து சௌபாகிய கௌரியை போய் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சிங்கார கௌரியை வழிபடணுன்றது வந்து அந்த ஊரோட ஐதீகம். இது என்ன அப்படின்னா, இந்த சௌபாகிய கௌரி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த சிங்கார கௌரியை நமஸ்காரம் பண்றவாளுக்கு வாழ்க்கையில சதா வளங்களும் மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படின்னு. இதுவும் இந்த சுக்லபக்ஷ திருத்திய அன்னைக்கு வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, ஞானவாபி மசூதி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்பக்கம் இருக்கு. இந்த கோயில்ல வந்து வருஷத்துல 2 நாள் தான் இந்த கோயிலை வழிபட முடியும். அதனால இப்ப எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, பக்தர்கள் டூரிஸ்டுகள்லாம் வரமாளுக்கு அந்த சமயத்துல வர முடியாது, 2 நாள் தான் திறந்திருக்கும்னா எப்படி? அதனால அந்த விஸ்வநாதர் கோயில்ல இருக்கிற அன்னபூர்ணிய சிங்கார கௌரியா பக்தர்கள் இப்ப வழிபடுறா. அன்னபூர்ணி கோயிலுக்கு போறதுக்கு தான் நம்மளுக்கு வழி தெரியுமே, விஸ்வநாதர் கோயிலுக்கு முன்னாடி வரும். அதனால இந்த சைத்திர நவராத்திரியின் போது 4வது நாள் இந்த அம்பாள் வந்து ரொம்ப விசேஷமா எல்லாராலையும் கொண்டாடப்படுறா. அன்னபூர்ணி கோயில்ல கும்பல் ரொம்ப வழியும். 5வது வந்து விசாலாட்சி கௌரி. இது வந்து அகஸ்திய முனிவருடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து முருகப்பெருமான் தன்னுடைய வாயால அங்க இருக்கிற தேவியரை பற்றி ரொம்ப அகமகிழ்ந்து சொல்றாராம். என்னன்னா, கங்கை நதியில வந்து விஷால தீர்த்தம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த விஷால தீர்த்தத்துல வந்து நீராடிட்டும் இந்த விசாலாட்சிய நம்ம வந்து வழிபடணும். அதனால சகல வளங்களும் வாழ்க்கையில ஏற்படும். இங்க இந்த ஊர்ல வந்து எப்படின்னா, இந்த ஆஸ்வீன மாசம் வருது இல்லையா, அதாவது செப்டம்பர் அக்டோபர், அந்த சமயத்துல பக்தர்கள் விரதம் இருந்து அந்த திருத்தைய அன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி மாதிரி அன்னைக்கு கண் முழிச்சுப்பா. கண் முழிச்சு அந்த விரதம் இருப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, காலையில மறுநாளைக்கு நிறைய புது புடவைகள், மங்கள பொருட்கள் அப்படி எல்லாத்தையும் அம்பாளுக்கு எதிர்க்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் 14 கன்னிகைகளை கூப்பிட்டு பூஜை பண்ணி அவளுக்கு அது எல்லாத்தையும் கொடுத்து, ஸ்வீட்லாம் எடுத்துன்னு வந்து அவளுக்கெல்லாம் வச்சு கொடுத்து, அப்படி கன்னியா பூஜை பண்ணி இந்த விரதத்தை முடிச்சுக்கிறா. அதாவது அவளுடைய பద్ధதி பிரகாரம் இந்த கன்னியா பூஜைன்றது வந்து வருஷமே அவ பண்றா, வயிற்றுல பிறந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயத்துல எப்படி அப்படின்னா, இந்த கன்னியா பூஜை பண்ணிட்டும் அந்த விரதத்தையே அவ முடிச்சுடுவா. ஏன்னா விசாலாட்சி கோயில்ன்றது வந்து ஒரு பெரிய உயர்ந்த சக்தி பீட்டம். அது அந்த கோயில்ல வந்து அந்த கோயிலுக்குள்ள, கோயில் சின்னதா தென்பட்டாலும் அந்த கோயிலுக்குள்ள பண்ற பூஜை, ஜபம், பாராயணம், தானம் இதெல்லாம் பன்மடங்கு பலன் அளிக்கக்கூடியதான். விசாலாட்சி தேவிய வந்து யார் போய் நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி 14 கன்னிகைகளுக்கு எல்லாம் வச்சு கொடுத்து இந்த மாதிரி ஸ்ரத்தையா பண்றவங்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து திருமணம் உடனே கைகூடிடும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வந்து உடனே குழந்தைகள் பிறக்கும். அப்புறம் வந்து ஏதோ ஒரு மாத்தி ஒண்ணு சதா கஷ்டம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா, அந்த ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவாளை கரையேற்றவ வந்து இந்த விசாலாட்சி தான். இத வந்து நம்ம தனியா விசாலாட்சியினுடைய பெருமைகள்னு தனியா நம்ம பார்ப்போம். இப்ப இந்த 9 கௌரிய வர்ணிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். அதுல வந்து இந்த விசாலாட்சி கௌரியும் ஒண்ணு. நம்ம வந்து காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சின்னு நம்மலாம் சொல்றோம் இல்லையா. இந்த அம்பாள் வந்து
மீர் காட்ல இருக்கா. விஸ்வநாத் கலி அது வரைக்கும் ரிக்ஷால போயிட்டு அங்கேருந்து நடந்துதான் போகணும். விஸ்வநாதர் அன்னபூர்ணி தரிசனம் பண்றதோட இந்த விசாலாட்சி தரிசனம் ரொம்ப அதிமுக்கியம். அதே மாதிரி இந்த 9 கௌரியில இந்த விசாலாட்சி கௌரி வந்து ரொம்ப முக்கியமான கௌரி. வாழ்க்கையில சகல, அதாவது என்ன பிராரப்தத்தால அவளுக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறை நிவர்த்திய பண்ணக்கூடியவ இந்த விசாலாட்சி. வெறும்னா போய் பார்த்து அப்படி டூரிஸ்ட் மாதிரி போகாம இதுக்காக பிரத்யேகமா இதை பத்தி தெரிஞ்சுட்டு அந்த அம்பாளை போய் நம்ம இருந்து அந்த நாள் பிளான் பண்ணி போய் அப்படி நம்ம உபாசனை பண்ணும்போது இதர் சைத்திர நவராத்திரிய வசந்த நவராத்திரியிலயோ இல்ல சைத்திர நவராத்திரிலயோ இல்லைன்னா அந்த ஆஸ்வின மாசத்துல வர சரத் நவராத்திரியிலயோ ரொம்ப அமோகமா இங்க பூஜைகள் பஜனைகள் நடக்கிற வழக்கம். இந்த வசந்த நவராத்திரியின் போது 5வது நாள் பஞ்சமி இல்ல திதியில இவளை ரொம்ப விசேஷமா இந்த ஊர் ஜனங்கள் கொண்டாடுறா. காலையில 4:30 கோயில் திறந்துருவா. 11 மணி வரைக்கும் இருக்கும். திரும்பி சாயங்காலம் 5லேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். ரொம்ப விசேஷமான கோயில். விரிவா விசாலாட்சியை பத்தி நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். பின்னாடி வர சரித்திரங்கள் அதுக்குன்னு போடுறோம், அப்ப பார்ப்போம். அடுத்தது 6வது அன்னைக்கு லலிதா கௌரி. இது வந்து கங்கா கேசவ தீர்த்தம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இந்த லலிதா தீர்த்தம் இருக்கு. அந்த லலிதா தீர்த்தத்துல இருக்கிறவ தான் இந்த லலிதா கௌரி. லலிதா கௌரிய வந்து ரொம்ப உள்ளன்போட யார் மனசார தியானிச்சு பூஜை பண்ணி பண்றாளோ அவளுக்கு வந்து சர்வ வளங்களும் வாழ்க்கையில அவளுக்கு கிடைக்க பெறுவார்கள். இது எப்படி அப்படின்னா, இதே ஆஸ்வின மாசம்தான் சரத் நவராத்திரி காலம். அதுல வந்து பௌர்ணமிக்கு அப்புறமா வர 2வது நாள் அப்படின்னா கிருஷ்ணபக்ஷ விதிய பௌர்ணமிக்கு அப்புறமா வர 2வது நாள். அதனால இந்த கிருஷ்ணபக்ஷ விதிய அன்னைக்கு இந்த லலிதா கௌரிய வழிபடுறது ரொம்ப மங்களகரமா சொல்லப்படுறது. அததான் லலிதா காட் அப்படின்றது தான் இவ வந்து லலிதா தீர்த்தம்ன்றா. அதுல நீராடி அந்த லலிதா கௌரிய யாரெல்லாம் வந்து வழிபாடு செய்யறாளோ அவளுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு சொல்லிட்டு லலிதா காட்ல வந்து தசாஸ்மேத காட் வரைக்கும் நம்ம வந்து போயிடணும். அங்கேருந்து இந்த லலிதா காட்டுக்கு வந்துள்ளான். இந்த நேபாளி பசுபதி மந்திர்னு ஒரு அதுதான் முக்கியமான அடையாளம். அதை வச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும். இந்த வசந்த நவராத்திரியின் போது வழிபடக்கூடிய 9 கௌரியில இந்த லலிதா கௌரியும் ஒண்ணு. இந்த கோயிலுக்கு உள்ளேயே தான் பாகீரதி தேவி, காஷி தேவி, வேற எங்கேயுமே காண கிடைக்க மாட்டா. காஷி தேவி, காஷி தேவி, பாகீரதி தேவி 2 விக்கிரகங்களும் இந்த கோயிலுக்கு உள்ளதான் இருக்கு. காலையில 5லேருந்து 9 வரைக்கும், அதே மாதிரி சாயங்காலம் 5லேருந்து 9 வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். அதுக்கு அடுத்தது பவானி கௌரி. இந்த பவானி கௌரி வந்து அமாவாசைக்கு 3வது நாளா வரக்கூடிய திருத்திய அன்னைக்கு இந்த அம்பாளை நாம் வழிபாடு பண்ணா ரொம்ப விசேஷம். பவானி தீர்த்தம்னு இருக்கு, கங்கையில குளிச்சுட்டும் போலாம். பவானி கௌரிய வழிபடுறவாளுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் ஏற்படும். கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் ஆகும். இது எங்க இருக்கு அப்படின்னா, அன்னபூர்ணா கோயிலுக்கு பக்கத்துல ராம் மந்திர் அப்படின்ற ஒரு முகவரியில போய் நம்ம தேடணும். பவானி தேவி எங்க இருக்கான்னா, அந்த காளி தேவிக்கும் ஜெகநாதருக்கும் அன்னபூர்ணா கோயிலுக்கு உள்ளே தான் ஜெகநாதர் சன்னதி இருக்கு, அங்க காளி சன்னதி இருக்கு. இதுக்கு 2த்துக்கும் மத்தியில இருக்கா இந்த அம்பாள். வசந்த நவராத்திரியின் போது 7வது நாள் அன்னைக்கு இந்த அம்பாளை வழிபாடு பண்றா இந்தூர் ஜனங்கள். இந்த கோயில் வந்து அதான் அன்னபூர்ணா கோயில் திறந்திருக்கிற அதே டைமிங்ஸ் தான் இதுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து மங்கள கௌரி. அப்புறம் வந்து இந்த மங்கள கௌரியும் ரொம்ப விசேஷம். சூரிய ஆதித்யர் நம்ம சொல்லிட்டு வரும்போது சொன்னோமே, ஞாபகம் இருக்கும். முன்னொரு காலத்துல வந்து சூரிய தேவன் வந்து பஞ்சநத தீர்த்தத்துல பஞ்சகங்கா காட்ல வந்து நமஸ்காரம் பண்ணி அந்த சிவலிங்கத்தையும் அம்பாள் விக்கிரகத்தையும் ஸ்தாபனம் பண்ணி சிவபெருமான வழிபட்டார். சூரிய பகவான் வந்து கடுமையான தவம் பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த ஊரே தகிக்க ஆரம்பிச்சது. எல்லா உயிரினங்கள்லாம் வாடி வதங்கி போயிடுத்து. அப்ப வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் அம்பாளுக்கு சூரியனுக்கு முன்னாடி பிரத்யட்சமானா. சூரியன் உடனே அவ 2 பேரையும் ஸ்துதி பண்ணார். உடனே சூரியனுக்கு வந்து பல வரங்களை கொடுத்தாள் பார்வதி தேவியும் சிவபெருமானும்.
அந்த சூரியன் எந்த தேவி வந்து சூரியனுக்கு அனுகிரகம் பண்ணி வரங்கள் கொடுத்தாலோ அவள் தான் வந்து இந்த கோயில்ல இருக்கா. அந்த சூரியன் வழிபட்ட அந்த தேவி விக்கிரகம் இப்பவும் அங்க இருக்கு. அந்த தெய்வத்துக்கு பேரு தான் மங்கள கௌரி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தன்னுடைய வாயினால என்ன சொல்லியிருக்காருன்னா, பக்தியோட இந்த மங்கள கௌரியை யாரெல்லாம் வழிபடுறாளோ அவளுக்கு வாழ்க்கையில என்னென்ன வளங்கள் இல்லையோ அது அனைத்தும் அவளுக்கு கிடைக்கும். அந்த மங்கள கௌரியை வழிபடுறதுனாலேயே கன்னி பெண்களுக்கு வந்து நல்ல புருஷன் அமைவான், நல்லபடியா திருமணம் நடைந்தேறும். அப்புறம் குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை இருக்கிறவாளுக்கு குழந்தைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு பகவான் திருவாய் மலர்ந்து அருளி வரம் கொடுத்திருக்கார். இது வந்து வசந்த நவராத்திரியின் போது திருத்திய அன்னைக்கு கொண்டாட்டமா இங்க வந்து ஜனங்கள் பஜனை பண்றதும் இங்க வழிபாடு செய்யறதும் அதிசயமா இருக்கும் பாக்குறதுக்கு. இங்க எப்படி போகணும் அப்படின்னா, பைரவர் கோயில் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஆட்டோல போயிடலாம். அங்கேருந்து வந்து கேட்டுட்டு தான் போகணும். இந்த மங்கள கௌரி கோயில்ன்றது வந்து ரொம்ப பிரசித்தமானது. இல்ல பஞ்சகங்கா காட்டு வரைக்கும் படகுல போயிட்டு அங்கேருந்து படி ஏறியும் இந்த கோயிலுக்கு போகலாம். காலையில 5லேருந்து 1 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். திரும்பி 3 மணிக்கு சாயங்காலம் திறந்துருவா. ராத்திரி 10 மணி வரைக்கும் இருக்கும். இங்க வந்து பிரதி செவ்வாய்க்கிழமையுமே ரொம்ப கும்பல் இருக்கும். ஏன்னா இங்க வந்து அந்தூர் ஐதீகம், கல்யாணம் ஆகணும்னா முதல்ல அவ ஜாதகத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மங்கள கௌரிய வந்து வழிபட்டுட்டு போயிடுவா. அதுக்கப்புறமா அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையிறது. வசந்த நவராத்திரியின் போது 8வது நாள் அன்னைக்கு இந்த மங்கள கௌரி. அதே மாதிரி சரத்த நவராத்திரியின் போது 8வது நாள் அன்னைக்கு அன்னபூர்ணா தேவி ஏன் வழிபடுறா அந்த ஊர்க்காரா. இப்படி அடுத்தது வந்து மகாலட்சுமி கௌரி. இந்த மகாலட்சுமி கௌரி வந்து இந்த லக்ஷ்மி குண்டு சொன்னோம் இல்லையா, அந்த லக்ஷ்மி குண்டத்துல நீராடி மகாலட்சுமியை வழிபடணும். இங்க பித்ருக்காரியம் பண்ணா அவ்வளவு விசேஷம். ஏழைகளுக்கு தான தர்மங்கள் பண்ணா அதுவும் அவ்வளவு விசேஷம். இந்த பிரதேசம் பூராவே வந்து சக்தி பீட்டம் அப்படின்றா. அதுலயும் இந்த மகாலட்சுமி சக்தி பீட்டம் ஜபதபாதிகளுக்கு, பித்ருக்காரியங்களுக்கு, தான தர்மாதிகளுக்கு எல்லாத்துக்கும் பெயர் போன இடம். இந்த மகாலட்சுமிய வந்து தொடர்ந்து பார்த்து வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றிகள் தான் அவளுடைய வாழ்க்கையில. வளமான வாழ்க்கை அவளுடைய வீட்டுல சதா மகாலட்சுமி வாசம் இது கண்டிப்பா இருக்கும். அது இந்த வசந்த நவராத்திரியில வந்து இங்க வழிபடுறவளுக்கு இது வந்து 9வது நாள் அன்னைக்கு, அந்த வசந்த நவராத்திரியில அவ 9வது நாள் அன்னைக்கு இந்த மகாலட்சுமி கௌரிய அவ வழிபாடு பண்றா. இந்த லக்ஷ்மி குண்ட் அதான் லக்ஸர் வரைக்கும் வண்டியில போயிடலாம். அதுக்கப்புறம் மகாலட்சுமி குண்ட் எங்க இருக்குன்னு கேட்டுண்டு நடந்து கொஞ்சம் தூரம் நடந்துதான் போகணும். ஆனா ரிக்ஷால போற அன்பர்கள் ரிக்ஷால போலாம். இப்படி ரொம்ப விசேஷமான மகாலட்சுமி வழிபாடு இந்த ஊர்ல அப்படி ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கா. அதே மாதிரி சிக்கி சண்டி தேவி, அதுக்கப்புறமா வந்து மயூரி தேவி, இதெல்லாமும் அங்க அந்த கோயில்ல இருக்கு. போய் நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அப்புறம் உக்ரேஸ்வரர் லிங்கமும் இங்க இருக்கு. வசந்த நவராத்திரில இங்க ரொம்ப கும்பல் ரொம்ப வழியும் இந்த கோயில்ல. இப்படி இந்த 9 கௌரிகளுடைய யாத்திரையை பத்தி நம்ம இப்போ யதாசக்தி யதாமதி சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது மீதி தேவிகள் இன்னும் விட்டு போனது என்னென்ன இருக்கோ அதையும் நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம், அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्ण।